எம்ஆர் விஜயபாஸ்கரை பத்தி தெரியும். 22 ஏக்கரா நிலம், 100 கோடி ரூபாய். குசியானதோட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கும் ஒரே இடம் கிடைக்கும், போஸ்டர் ஓட்டினவனுக்கும் ஒரே இடம் கிடைக்கும் அப்படின்றாரு. இங்க விஷயமா என்னன்னா, ஊழலாம் விஜய் ஒழிச்சிருவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம், ஊழலை முடிக்கணும் அப்படின்றவங்க எல்லாம் உரத்த குரல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. கருப்புலாம் வந்துட்டு அவங்களோட கையில இருக்குது. என்ன சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாங்கன்னா என்ன அவனு சொல்ல முடியாது. எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் யார் பண்ணாலும் பண்ற வரல, அந்த இடத்துல வேற ஒருத்தர் ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். ஜெயலலிதாவுடைய பாலிசி தான், ஒருத்தன் தூக்கி போட அந்த இடத்துல புதுசா ஒருத்தனை கொண்டு வா. எடப்பாடி பழனிசாமி, நான் பொதுச் செயலாளர், எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்கும், இந்த கட்டுப்பாட்டும் கீழே எல்லாருமே இருக்கணும். 33 இடங்களில் டெபாசிட் காலி. எப்போது கேள்விப்பட்டிருக்கேன் அதிமுக இந்த புதுசா வந்த தாவேகா, அது ஒரு இடத்துல கூட டெபாசிட் எடுக்கல தெரியுமா? இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு சோதனை, கண்டிப்பா பின்னடைவை கொடுக்கும் சோதனை. இந்த 6 மாசம் என்ன நடந்துச்சு இல்ல, அதுக்குள்ள மக்களுக்கு ஒரு சல்லன், அது என்னடா அது பூச்சப்பல், அது ஒரு ஆட்சி அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது வணக்கம். தற்போதைய தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து நாம் விவாதிக்க இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களுடன். வணக்கம் சார். தற்போதைய அரசியல் சூழலை தொடர்ந்து நீங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்ற ஆளு. தாவேகா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு படையெடுக்கிறது, அதுவும் குறிப்பா அதிமுகல இருந்து தாவேகாவிற்கு படையெடுப்பு அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணமே இருக்கு. அதோட நீட்சியா பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், எம்.எஸ்.எம். ஆனந்தன் கிட்டத்தட்ட பட்டியல் நீண்டுட்டே போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு உண்மையான காரணம் என்னன்னா, அதிமுக இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக வந்துட்டு அடைஞ்ச தோல்வி வந்துட்டு ஒரு பெரிய தோல்விதான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுடைய கூட்டணி கூட 53 இடங்களில் ஜெயிச்சாங்க. அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டும் 1,18,00,000 ஓட்டு, எல்லாமே நல்லதா இருக்கு. ஆனா அதிமுக இருந்த பழைய மந்திரிகள் அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இதுக்கு மேல இந்த கட்சி தேராது, ஆட்சிக்கு வராது அப்படின்ற ஒரு இடம். 2வது இடம் அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அவங்க பாக்குறாங்க. அதுல வந்துட்டு அவர்களுடைய அந்த ஊழல் வழக்கு இதெல்லாம் கூட அதுல உள்ளடக்கியதான். இப்போ கடைசியா எம்ஆர் விஜயபாஸ்கரை பத்தி தெரியும். 22 ஏக்கரா நிலம், 100 கோடி ரூபாய். அவர் சிறையில இருந்துட்டு வந்தாரு, வெளில வந்தார், ஜாமீன்ல தான் இருக்காரு. இப்ப இப்படியாப்பட்ட காலம். அவங்க தங்களை காப்பாத்திக்கிறாங்க, எதிர்காலத்தை தக்க வச்சுக்கிறாங்க. 3வது முக்கிய விஷயம் என்னன்னா, தாவேகால வந்துட்டு போதுமான அளவுக்கு நிர்வாகிகள் இல்ல. ஒரு தொகுதியிலையும் அந்த கட்சிக்கு வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொகுதியில நல்ல அறிமுகமான நிர்வாகிகள் கிடையாது. சோ நம்ம இப்பயும் போயிட்டு அப்படின்னா அந்த இடத்த நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ற 3 காரணங்கள் தான் இவங்க வந்துட்டு தாவேகாக்கு வர்றதுக்கு காரணம். தாவேகால நின்றுட்டு இப்ப ரிசைன் பண்ணிட்டோம், தாவேகால நின்று கட்டாயம் ஜெயிச்சிடலாம், காசு இருக்குது, செலவு பண்ணலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றத்துக்கெல்லாம் காரணம். மற்றபடி அதிமுக இதுக்கப்புறம் ஆட்சிக்கே வராதுன்றது அவங்களுடைய நம்பிக்கை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதனால அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் 60 பேர் வந்துட்டு இந்த கட்சி மாறுவாங்க. அதிமுகவோட அந்த பேஸ் ஓட்டுன்றது அப்படிதான் இருக்க போகுது. இப்ப நீங்க சொன்னபடி தாவேகாவுக்கு அவங்க கட்சிக்கு மிகுந்த அடையாளம் கொடுப்பதே விஜய் அப்படிங்கிற பிம்பம் தான். அந்த பிம்பத்தை வச்சுதான் அவர் கிட்டத்தட்ட இப்ப ஆட்சியையும் பிடிச்சிருக்காரு. அப்ப தாவேகாவுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தாண்டி வெளியில வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு நம்ம அந்த இடத்தை எடுத்துக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல மற்ற கட்சியில இருந்து, குறிப்பா அதிமுகவில இருந்து வரக்கூடியவர்களையும் வச்சுதான் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இல்ல ஒரு ஐடியா விஜய்க்கு இருக்கா? வளர்க்கணும்னு நான் சொன்னா, வளர்க்கறதுக்கு இல்ல, அவங்க தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு. எல்லா கட்சியிலும் எம்எல்ஏக்களை போடணும்ல, எல்லா தொகுதியும் எம்எல்ஏ நிறுத்தணும்ல. இப்ப பாதி பேர் யாரு? விஜய் கட்சியால் நடத்தப்பட்ட போன தேர்தலில் பாதி பேர் யாரு? அவங்களுக்கும் தமிழக வெற்றி கிடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க தான். யாரையாவது நிறுத்தினாரு. ஆனா இதுவேதான் தொடருமா எதிர்காலத்துல அப்படி சொல்ல முடியாது. சோ அவருடைய ரசிகர்கள் தான் அவருடைய ஒரே ஒரு பிளேஸ், அதை அவரு கொடுக்கணும். அதுவும் வந்துட்டு எல்லா இடத்துலயும் கிடையாது. அதாவது ஒரு நிர்வாகி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மக்களுக்கு வந்துட்டு அறிமுகமானவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி விஜய் தான் அவங்களுடைய பேஸ், அதுல இருவேறுபட்ட கருத்து இல்லை. ஆனா நிக்கணுமே. இப்ப உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, எத்தனை இடத்துல நிக்கணும்? எல்லா நகராட்சியிலும் நிக்கணும், எல்லா ஊராட்சி பஞ்சாயத்துகளையும் நிக்கணும், எல்லா ஒன்றிய பஞ்சாயத்துக்கும் நிக்கணும், எல்லா மாவட்ட பஞ்சாயத்துக்கும் நிக்கணும். இப்படி எல்லா இடத்துக்கும் வந்துட்டு வேட்பாளர் எல்லாம் போடணுமே. அதெல்லாம் யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? ஆனா இதெல்லாம் அதிமுக யாருக்கு தெரியும்? நேரம் இப்ப போனோம் அப்படின்னோம்னா தனக்கு மட்டும் இல்ல, இப்ப ரிசைன் பண்ற தொகுதியில இவர் தான் போடுவாங்க, இவர் ஜெயிச்சுவாரு, இவர் கூட இருக்கிற 50 பேர் இதெல்லாம் நிரப்பிடுவாங்க. அப்புறம் தாவேகான்றது கொஞ்சம் நல்லா அதிமுகவா வேற ஒரு பேர்ல தெரியும், அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்றேன். இல்ல இப்ப நீங்க அதிமுகல இருந்து விஜயபாஸ்கர் போறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் போறாங்க தாவேகாவை நோக்கி அப்படின்னு வச்சுட்டாலும் கூட
ஆல்ரெடி அந்த தாவேக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, தொடர்ந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், அவங்க இடத்த இவர் பிடிச்சிட்டாரு அப்படின்னா ஆல்ரெடி தாவேக்காவை நம்பி வந்தவர்களோட எதிர்காலம் என்னவாகும்? அதுதான் அந்த கட்சியில ஏற்படக்கூடிய எதிர்கால பிரச்சனை. இதுதான் என்னை போன்ற பலரும் வந்துட்டு வான் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இவங்க உள்ள வந்தாங்கன்னா உங்க கட்சிக்காரனா அவங்க வந்துட்டு தாண்டிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, என்னென்ன இருக்குது, பதவியில் இருந்தவங்க அவங்க எல்லாருமே தெரியும். உங்க ஆட்களை ஈஸியா தாண்டிடுவாங்க. அடுத்த இப்ப அந்த கட்சியில ஒரு அதிருப்தி வந்துட்டு அப்படியே உள்ளூர அப்படியே பெருசாகிட்டே வருது. இவங்க எல்லாம் வர வைக்கிறாங்களே அப்படின்னு. அதனாலதான் குசியானது கூட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கும் ஒரே இடம் கிடைக்கும், போஸ்டர் ஓட்டினவனுக்கும் ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்றாரு. விஷயமே என்னன்னா, ஒரு தொகுதியில யாரை டாமினேட் பண்ண போறாங்க, ஒரு மாவட்டத்துல யாரை டாமினேட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்ப இவங்க எல்லாம் சிலதான் ஏன் வெளில வந்ததுக்கு காரணம் என்ன சொன்னாங்க, மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மாவட்ட செயலாளர் யாரு? பாதி அப்படின்னு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் நெகோசியேஷன் தான். பாதிக்கு பாதி அந்த இடத்துல இவங்களை போட்டீங்கன்னா, மாவட்டம் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மாவட்டங்கள்ல கட்சி மாவட்டம் ஒரு மாவட்டம் 120 இப்படிலாம் இருக்கும். அதுல 60-50 மாவட்டங்கள் வந்து அதிமுக போச்சுன்னா கட்சி என்ன கட்சியா இருக்கும் அது? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு பிரிந்து தள்ளப்படுவாங்க. ரெண்டாவது இவங்க எல்லாம் ஒரு கோஆர்டினேட்டடா வேலை செஞ்சது ரசிகர்கள்லாம் அநேக ரசிகர் பண்றோம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அவளை எல்லாம் ஒருங்கிணைக்கலையா விஜய்? இந்த 3 ஆண்டு காலத்துல வந்துட்டு அவங்க ஒருங்கிணைக்கலையே. ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய ஒரு கட்சியுடைய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தலையே. அப்ப ஏற்படுத்தாத பட்சத்தில் அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி ஒன்னா சேர்த்துருவாங்க. இவங்கள பாதி பேர் அவங்களுடைய கைப்பாவை ஆயிட்டாங்கன்னா மத்த இன்னொரு பாதி பேர் தள்ளி விட்டுருவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 50 பேர் ஆளாக்கி ஒரு 50 பேரை காலி பண்ணிடுவாங்க. சோ கடைசியா மிச்சம் மீறி அவங்க தான் நிற்பாங்க. திமுக வரக்கூடிய அதிமுக காரணங்க அந்த மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா திமுக அமைப்பு ரீதியாக அவங்க ஸ்ட்ராங்கு. அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த இடத்துல வரீங்களோ அந்த இடத்துல நீங்க மட்டும்தான் இருக்கலாம். மற்றவங்க இடத்துல விட மாட்டாங்க. அவ்வளவு சாமானியமா அந்த இடம் கிடைக்காது. ஒழிச்சிட்டு வாங்கிட்டு போட்டுருவாங்க. இங்க அது கிடையாது. சோ இதுதான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல். இப்ப நீங்க ஸ்ரீ விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது ஆல்ரெடி ஒரு ஊழல் புகார் இருக்குங்கிற பட்சத்துல இருக்கு அப்படிங்கிறபடி அவங்களை கட்சியில இணைச்சுக்கிறதுக்கு விஜய் யோசிக்கலையா? சேர்த்தா பின்னாடி பிரச்சனை வரும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். விஜய்க்கு எல்லாம் வந்துட்டு தெரியும். விஜய்க்கு வந்துட்டு ஊழல் அப்படின்னு விஜய் சொல்றதெல்லாம் சும்மா மேம்போக்கான ஒரு விடயம் தான். ஊழல் எல்லாம் விஜய் ஒழிச்சிருவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம், ஊழலை பிடிக்கணும் அப்படின்றவங்க எல்லாம் உரத்த குரல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. பிபி சிங் ஏதாவது ஊழலை பத்தி பெருசா பேசினாரா? மொராஜி தேசாய் ஏதாவது பேசினாரா? அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பின்ன பிடுங்கி விட்டோம்னா எல்லாம் ஆஃப் ஆயிடுன்றது தெரியும். புரியுதுங்களா? தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு செயலரை வந்துட்டு அழுத்தினா அப்படின்னோம்னா அந்த செயலர் தனக்கு கீழே இருக்கிற மொத்த துறையும் வந்துட்டு அழுத்தம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சோ இங்க ஒரு அழுத்தம் அழுத்தினா எல்லா இடத்துலயும் வந்துட்டு சரியாயிடும், ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னாங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சு கதை. சின்னதா போட்டு ஒரு மெமோனத்தை கொடுத்து போட்டு ஒரு மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோன்னா கதை முடிஞ்சு போச்சு. அது டிவிஎஸ் அதுக்கு தான் இருக்குது. பாத்தீங்க அப்படின்னோம்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்லாம் வந்துட்டு ரைடு விடுவாங்க. 50 லட்சம் 60 லட்சம் இது பண்ணுவாங்க. பண்ணி விட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தபடியா ஒரு கேஸை போடுவாங்க. அடுத்தபடியா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு மெமோ இஷ்யூ பண்ணுவாங்க. மெமோ இஷ்யூ பண்ணி அவங்களை ஆஃப் பண்ணிடுவாங்க. சோ ஆஃப் பண்ண தெரிஞ்சும் பேசவே வேண்டாம் அதை பத்தி. இப்ப 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனிச்சு நின்றுதான் களம் கண்ட விஜய் ஜெயிச்சிட்டாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு நீங்க சொல்ற மாதிரி விசிக, ஐயுஎம்எல், காங்கிரஸ் இவங்களோட ஆதரவுலாம் தேவைப்பட்டது. அதன்படி அவங்க இப்ப ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா கட்சியை பலப்படுத்திட்டோம் அப்படின்னா நாளைக்கு இது மாதிரி கூட்டணி கட்சிகளோட தயவு தேவையில்லை. தனிப்பெரும்பான்மையோடைய நின்று அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்ல சட்டமன்ற தேர்தல் 2031 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நம்மளால எதிர்கொள்ள முடியும்னு நம்புறாரா விஜய்? முதல்ல 2029 தான் அடுத்த தேர்தல். 2031 டிஸ்டன்ட் ட்ரீம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கட்சி தொங்கிட்டு இருக்குது இந்திய ஜனநாயகத்தின் மேல. ரெண்டாவது விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, அவர் பிஜேபி அகாமடேட் பண்ணி ஆட்சி பண்ண பாக்குறாரு. அது கம்யூனிஸ்டுகளும் ஒத்துக்க மாட்டாங்க, இந்திய முஸ்லீம்களும் ஒத்துக்க மாட்டாங்க, விடுதலை சக்தியும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன பிரச்சனை? காங்கிரஸ் ஒத்துக்காது. அப்ப என்ன பிரச்சனை ஆகுதுல்ல? அப்போ இவங்களுடைய ஆட்கள்லாம் வந்துட்டாங்கன்னா ஏதோ ஒன்றும் பண்ணிக்கலாம். இப்ப விஜய் என்ன பண்ணாரு, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எது நடந்துச்சு, தனியார் மயமாக்க கூடாதுன்னு ஒரு ஆட்சி வந்தோடனே என்ன பண்ணாரு, பல நகரங்கள்ல தனியார் மயமாக்குறதுக்கு டெண்டர் விட்டாரா இல்லையா? அப்ப கொள்கை என்ன ஆச்சு? ஏன் அதை செஞ்சாரு? ஏன் அப்படின்னோம்னா முதலீடுகளுக்கு இடம் கொடு, எதுவும் நீ செய்யக்கூடாது, அரசாங்கம் எதையுமே செய்யக்கூடாது, எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடு. இதுதான் பாஜகனுடைய பாலிசி, கொள்கை. அதான் நடைமுறைப்படுத்த போறாரு.
அவங்க எதிர்த்தாங்களா இல்லையா கம்யூனிஸ்டோட மற்றவங்களும். சோ இந்த பிரச்சனைலாம் வானான்றதுக்காக அவர் தனிப்பெருமை கேட்கிறாரு. நாளைக்கு பிஜேபி எதிர்த்துட்டு அவரால் ஆட்சி பண்ண முடியாது. புரியுதுங்களா? தற்போதுமே அவர் பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்றாரா அப்படின்னு நம்ம உடனே நினைச்சுக்க வேண்டியதுதான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் என்னைக்கு பாசிசமா பாயாசமானாரே அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அவருடைய அரசியல் அறிவு என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்ப கருப்புலாம் வந்துட்டு அவங்களோட கையில இருக்குது. என்ன சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல. சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணான்னு என்ன அவனு சொல்ல முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர் பாஜகவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அவர் ஆட்சியை பண்ணியாகணும். அப்ப அதுக்கு வந்துட்டு இவங்களாம் ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்ப முதல் வேலை என்னது? இடைத்தேர்தல். அதுல வந்துட்டு ஒரு 12-15 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்கன்னா செட். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் கவலை இல்லை. இப்ப அதிமுகவில் இருந்து ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்துல ஜாம்பவான்களா இருந்தவங்க எல்லாருமே விலகி தாவேக்காவை நோக்கி பயணிக்கிற பட்சத்துல எடப்பாடியோட ஸ்டாண்ட் அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம்? அவரு கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னா இவங்களெல்லாம் தக்க வச்சிருக்கணுமா, இல்ல இவங்களை லூஸ் பண்றது மூலமா கட்சியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி அவர் தான் பொதுச் செயலாளர் டேக் ஓவர் பண்ணி நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண முடியும்னு எடப்பாடி நம்புறாரா? பாக்குற எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் யார் பண்ணாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல வேற ஒருத்தர் ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். ஜெயலலிதாவுடைய பாலிசி தான். ஒருத்தன் தூக்கி போட்டு அந்த இடத்துல புதுசா ஒருத்தனை கொண்டு வா. அதான் பண்றோம். ஆனா ஜெயலலிதா பவர்ஃபுல்லா இருந்தாங்க மக்கள் மத்தியில. இவர் பவர்ஃபுல்லா இல்ல மக்கள் மத்தியில. இவர் பவர்லெஸ்ஸா இருக்காரு. செல்வா கொள்வார் கிடையாது. இவர் என்ன பண்றாரு? வெளில போன ஒருத்தவங்கிட்ட கட்சி பதவியை பிடிக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாம் மீண்டு வந்து சேர்ந்தாங்க. கட்சி பதவி எதுவுமே தரல. கட்சி பதவி கொடுத்ததுதான். உங்களுக்கு வேணா இந்த கௌரவ பதவி தராமன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொடுத்து வச்சிருக்காரு. பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுப்பாரு. 4 பேர் துணை பொதுச் செயலாளர்னா என்ன அர்த்தம்? சும்மா டேபிள் சேரை போட்டு உட்காந்துக்கன்றதுதான். அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி நான் பொதுச் செயலாளர், எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்கும். இந்த கட்டுப்பட்டவங்க கீழே எல்லாருமே இருக்கணும். அவ்வளவுதான். அந்த இடத்துல உன்னை கொண்டு வர என்னன்னா பவர்லெஸ்ஸா தான் உன்னை கொண்டு வருவேன். அவ்வளவுதான். அப்ப அவர் கட்சியை வளர்க்கணும்னோ மேம்படுத்தணும்னோ பலப்படுத்தணும்னோ எதையும் அவர் செய்ய மாட்டாரு. அவரை பொறுத்தவரை கட்சி அவர்கிட்ட இருக்குது. அது ஒண்ணு போதும். அது அவருடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறாரு. அதை தாண்டி எதுவுமே செய்ய மாட்டாரு. ஆல்ரெடி 2026 தேர்தலிலேயே அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கட்சியை பலப்படுத்தல அப்படின்னா அடுத்த அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? ரொம்ப இருண்டுதான் போயிடும். அவர் அப்படிதான் பாக்குறாரு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படலையே. ஏற்கனவே தெரியும் இப்படி ஆகும் அப்படின்ட்டு. நாங்களாம் எவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கிறோம். அது அவருக்கு எட்டாது. அவருக்கு எல்லாத்தையும் வெள்ள தூக்கி போட்டாரு. சசிகலா இவருக்கு என்ன பண்ணுச்சு? இந்த ஒரு கேள்வி மட்டும் பார்த்து எடுங்க. சசிகலா இவர் எத்தனை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. சிறைக்கு போனாங்க. அவங்க சிறையில இருக்கிறவங்கள ஏன் அவர் கட்சியை விட்டு தூக்குனாரு? சிறையில இருந்து இவருடைய ஆட்சியை காலி பண்ணணும் ஏதாவது சதி வேலை பண்ணாங்களா? எதுவும் இல்ல. ஏன் அவங்க நீக்கினாங்க? ஏன் அப்படின்னம்னா பிஜேபி சொல்லிச்சு நீக்கிட்டாரு. ரெண்டாவது இவருடைய இஷ்டம் என்னன்னா அவங்க மீண்டும் வந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்க. ஆல்ரெடி நீங்க சொல்றபடி ஆல்ரெடி அது கிட்டத்தட்ட சசிகலா கையில தான் கட்சி இருந்தது. இதுக்கு முன்னாடி மன்னார்குடி குரூப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வச்சுனாங்க. அதுல இருந்து பிரிச்சு கொங்கு சைடு கொண்டுட்டு வந்துட்டாருல்ல அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அப்ப கொங்கு சைடு அதிமுக ஆகிப்படுதுல்ல. அது அதிமுக இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. அதிமுக ஒரு பொதுவான அரசியல் கட்சி தான். எதுக்கும் யாருக்கும் இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்படி ஒண்ணு உலா விட்டு இப்படி ஒண்ணு செஞ்சாரு வச்சுக்கணும் எடப்பாடி. அந்த இடத்துல தான் அதிமுக போச்சு. அதனால தென் மாவட்டங்கள் எல்லாம் டெபாசிட் காலி. புரியுதுங்களா? அதிமுகன்றது அதிமுக நீங்க ஒண்ணு அதிமுக புதுசா கட்டமைக்க போறது இல்லை. அது கட்டமைச்சு பல முறை ஆட்சிக்கு வந்த கட்சி. நீங்களும் ஒட்டிக்கிட்டு ஆட்சிக்கு வந்துட்டீங்க. நீங்க எப்படி அவனுடைய கேரக்டரை மாத்தலாம்? நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வசதியை மாத்தினீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ திருச்சி அந்தாண்டு உங்களுடைய கட்சின்றது ஒண்ணும் இல்ல ஜெயிக்காது இல்ல. எங்க ஜெயிச்சிருக்கு? 33 இடங்கள டெபாசிட் காலி. இப்ப அது கேள்விப்பட்டிருக்கோம். அதிமுக இந்த புதுசா வந்த தாவேகா அது ஒரு இடத்துல கூட டெபாசிட் எடுக்கல. தெரியுமா? திமுக டெபாசிட் எடுக்கல. இவங்க மட்டும் 33 இடத்துல டெபாசிட் காலி. இல்ல இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப தாவேகா பெரிய கட்டமைப்பு உள்ள பலமான அப்படியே கட்சி அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா இப்பதான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இனிமே அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டுமே நல்ல கட்டமைப்பு உள்ள கட்சியா இருந்த பட்சத்துல இன்னைக்கு திமுக தேர்தல் தோல்வியை சந்தித்தாலும் கூட திமுகல இருந்து ஒரு பெரிய ஆள் போய் தாவேகால சேர்ந்தாரு அப்படிங்கறதெல்லாம் எங்கேயுமே இல்லை. அதிமுக தொடர்ந்து இப்படி உடைப்பட்டு கொண்டிருப்பதற்கான மிக முக்கிய காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? நான் அதான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த கட்சி இதுக்கு மேல ஆட்சியை பிடிக்கக்கூடிய வலிமையை பெறாதுன்னு நினைக்கிறான். கட்சி நிர்வாகிகள் கட்சியோட தலைவர்களே நினைக்கிறாங்களா தொண்டர்கள் நினைக்கிறாங்க? இவங்க எல்லாம் யாருன்றது நீங்களே கணக்கு போட்டுங்க. தலைவர்களா தொண்டர்கள் அப்படின்றத நீங்களே கணக்கு போட்டுங்க. மக்கள் கிட்ட விட்டுருவோம். தலைவர்கள் அப்படின்றவங்க யாருன்றது மக்களுக்கு தெரியும்.
தங்களை காப்பாத்திக்க நினைக்கிறான். தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு அதிகாரம் தேவை நினைக்கிறான். அந்த அதிகாரத்தை தரக்கூடியது வந்துட்டு யாரு? இன்னைக்கு தாவேகா. சோ அங்க போய் ஜாயின் பண்றான். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அவன் கூட இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் சேர்த்து எடுத்துட்டு போயிடுறான். அதை வச்சு அந்த இடத்துல தன்னுடைய பொசிஷனை நிலைநிறுத்தி அவன் முயற்சி பண்ண போறான். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. அவன் ஊழல் இடத்துல தன்னை காப்பாத்திக்கிறான். தனக்கு அந்த எதிர்கால அரசியலுக்கான இடம் பார்த்துக்கிறான். இது ரெண்டு தான். இந்த மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அதிமுக அந்த ஓட் பேங்க் அப்படின்றது, அது என்ன இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் வந்துட்டு 1,18,00,000 ஓட்டு. சாதாரணம் இல்லையா அது? அதுலயும் ஒரு அனாலிசிஸ் என்ன சொல்றேன்னா 14 லட்சம் ஓட்டு மக்களவை தேர்தலை விட ஜாஸ்தி கூடுதலா வாங்கிட்டாங்கன்றாங்க. ஆனா 33 இடங்களை டெபாசிட் வந்ததும் உண்மை. அப்போ பல காரணிகள் இருக்குது. இங்க பேசாத நான் ஈவிஎம் பத்திலாம் நான் பேசுறது இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும் எனக்கு, அதனால பேசுறேன். அப்ப என்ன பண்ணா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலை பத்தி புரிஞ்சு கொள்ளாத ஒரு கட்சி தான் அதிமுக. எதையுமே புரிஞ்சு கொள்ளாத ஒரு கட்சி அது அதிமுக. அது ஒத்த தலைமையை நாடு அது அப்படியே நிக்குது. ஜெயலலிதா கூட தன்னிகரற்ற தலைவின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே இருந்தவங்க எல்லாருமே செயல்பட்டாங்க. எப்படியாச்சும் ஒரு கடிதமாவது போட்டு, அம்மா இந்த மாதிரி நீங்க செய்யறது இப்படி போதுமா, இந்த இடத்துல இந்த கட்சி வாங்கிக்குமா அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கான். இவருக்கு யார் இருக்கா? எல்லாம் எனக்கு தெரியுன்றவர்கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? திமுக ஒரு கூட்டத்தை போடுறது இல்ல, தொட்டத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஒரு கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்துவாரு. ஏன் நடத்துறாரு? சரியா போறோமா அப்படின்றது ஒரு ஸ்டெப் தெரிஞ்சுக்கணும். அதான் அரசியல். சும்மா நம்ம பாட்டு அப்படியே வெட்டியத்தையும் அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா கட்சி இருக்காது. சோ கொள்கை பேசுறப்பணும், கட்சியில இருக்கிற எல்லாரையும் கட்சி நடவடிக்கைகளை இன்வால்வ் பண்ணணும். எவ்வளவு விஷயம் இருக்குது. அப்பதான் நாளைக்கு ஒரு தேர்தல் வரப்போ அது எழுந்து நிக்கும், எழுந்து நிக்காது. இப்ப அதிமுக இயக்கக்கூடிய ஒரே ஃபேக்டர் வந்துட்டு எம் ஃபேக்டர் தான், மணி தான். அதை விட்டுட்டீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் கூட நீங்க போட முடியாது அதிமுக. திமுக அப்படி இல்ல, ஒரு மாநாடு போட்டு வாடானா வந்துருவான். தாவேகால அப்படி இல்ல, விஜய் பேசுறவங்க எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. இந்த கட்சியில் அப்படி இல்ல, கூட கூட்டினு வரவானவா அப்படின்னு முடிஞ்சு போச்சுங்களா? அதிமுக ஜெயலலிதா அப்படியே இருந்துச்சு, வானா வந்துருவாங்க. இல்ல, ஆண்களோ பெண்களோ தொண்டர்களோ ஏதோ ஒண்ணு வந்துடுறாங்கல்ல. அந்த நல்ல இருக்கு அதிமுக இருக்கான்னா இல்ல. இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு சோதனை, கண்டிப்பா பின்னடைவை தான் கொடுக்கும். சோதனைன்றது பின்னடையோட பெருசு இல்ல. என்ன நடக்கணும்னு தெரியாது. கடைசியில ஒரு அல்வா ஆயிட்டாலும் காலி போட மாட்டான். இல்ல, இதை விஜய் யோசிக்க மாட்டாரா? ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்ட மக்கள் கொடுத்திருக்காங்க. அவரும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாச்சு. உண்மைதான். இந்த பிம்பத்தை தொடர்ந்து அந்த கல்ட்டுன்னு ஒரு மனப்பான்மை அவங்க மனசுல இருக்கிறத அதை தொடர்ந்து நம்ம தக்க வச்சுக்கணும், அடுத்த தேர்தலை நோக்கி பயணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாம ஒரு தவறுதலான முடிவை எடுப்பதன் மூலமா தாவேகா உடனடியாக ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே நம்மளோட பிம்பம் சரிஞ்சா என்ன ஆகுங்கிற ஒரு சிந்தனை விஜய்க்கு இல்லாமையா இருக்கும். அவருடைய அரசியலே வெளியில இருந்து ஒரு ஆலோசனைகளின் அடிப்படையிலான ஒரு அரசியல் தான், சுய அரசியல் கிடையாது. சுய அரசியலா தான் சிந்திப்பாங்க. அரசியல் பற்றிய சுய சிந்தனை விஜய்க்கு இல்ல. இருந்துருச்சுன்னா அது பண்ண மாட்டாருன்ற. உன் கட்சிக்காக போட்டல, நீ ஏதோ ஒண்ணு போட்ட, எங்க இருந்தோ போட்ட, தாவேகா சார்பா நின்றவன் அவன் இப்ப என்ன பண்ணுவான் சொல்லுன்ற. உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். இந்த ஆளு கரூர் தானே, எம்ஆர் விஜயபாஸ்கர் தானே, கரூர் தானே அந்த ஆளு. ஆமா, கரூர்ல வந்துட்டு பதிவான வாக்குகள் வந்துட்டு 2,14,000 ஓட்டு. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்துட்டு 70,845 ஓட்டு. ரெண்டாவது ஓட்டு யார் தெரியுங்களா? மதியழகன் 68,957 ஓட்டு. எவ்வளவு ஓட்டுல அவர் ஜெயிச்சிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்காரு. அப்போ உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 68 + 70 70 அப்படியே மைனஸ் ஆயிடும். அது அதிமுக ஓட்டு, அதிமுக போயிடும். இவன் இந்த மதியழகன் இருக்கிறான் இல்லையா, இவன் ஓட்டு போட்ட வந்துட்டு இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் ஓட்டு போட மாட்டான். அட்லீஸ்ட் பாதி பேர் போட மாட்டான். என்ன இவன் உழைச்சிருக்கிறான்ல, அங்க நின்று இருக்கான்ல, போட மாட்டான். இதுல அவர் யோசிக்கல. இவருடைய ஓட்டு அங்க 66,000 ஓட்டு, திமுக 66,510 ஓட்டு இருக்கு. இல்ல, இப்ப நீங்க சொல்றபடி இது தாவேகாவை விஜய்க்கும் தெரியல அப்படிங்கிறத தாண்டி புதிய அரசியல் கட்சியை நோக்கி நீங்க தாவேகாவை நோக்கி பயணிக்கிற எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இல்ல விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இவங்களுக்கும் இது தெரியாதா? இப்ப நம்ம போனோம்னா நமக்கு ஏடிஎம்கே ஓட்டு வராது, தாவேகா ஓட்டு தான் வரும் அப்படிங்கிற தக்களை காப்பாத்திக்க போறாங்க. ஒரு குறுக்கு பூச்சில தான் அவங்க போறாங்க, ரிஸ்க் எடுக்கிறதுன்னு வாங்கல, அத வராங்க.
எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு இல்லாத துட்டா அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. அவங்க என்ன பண்ண போறாங்க, வாக்கு 5000 கொடுக்க போறாங்க. இப்போ ஒண்ணு வேணாம், இந்த அரியலூர்னு ஒரு தொகுதி இருக்கு இல்லைங்களா திருச்சியில, லால்குடி தொகுதியில வந்துட்டு லீமா ரோஸ்னு நின்னாங்க. யாரு? லாட்டரி பொண்டாட்டி ஆதவர்ஜுனோட மாமியார். அவங்க எவ்வளவு தந்தாங்க காசு ஓட்டுக்கு? 25,000 வரைக்கும் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்க தானே. இதுதான் எங்களுக்கு முன்னுதாரணம். ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ செல்வாவோ கிடையாது. அப்ப துட்ட வீசு, ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சுட்டா விஜயோட வந்துடலாம், அப்புறம் ஒரு பதவி வாங்கிடலாம். புரியுதுங்களா? இவங்களுடைய வேலையே அதுதான். இது விஜய் யோசிக்கல. யோசிச்சா இவன் தான் ரொம்ப முக்கியமானவன். யாரு? மதியழகன் தான் முக்கியமானவன். கரூர்ல இந்த மதியழகன் யாரு? இவர் தான் அந்த இடத்துல கூட்டத்தை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கேச வாங்கினவர். அப்ப இவர் அறிமுகமானவர். இப்படி இவர் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இவன் என்ன ஆவான்? கொஞ்ச நாள் அப்படியே இருப்பான், அப்புறம் மரியாதை கிடைக்காது. அப்புறம் என்ன பண்ணுவான்? திமுக போய் சேர்த்துருவான். சரியா போச்சுங்களா? அப்ப உங்களோட கருத்துப்படி பார்க்கும்போது இப்ப இதுக்கப்புறம் தாவேகாவில் சலசலப்பு ஏற்பட்டா தாவேகாவோட அதிருப்தியாளர்கள் எல்லாம் திமுகவை நோக்கி நகருவாங்க. எல்லாம் சுத்தி நீங்க வந்துட்டு பரமபத சோபால போடலாம், ஆட வேணாம். நீங்க மத்திய அடைகிறோம் நினைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை ஒதுக்கிட்ட அந்த தொகுதியில் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்துட்டு தாவேகா வேட்பாளர்னா மனமோந்து அப்படி வேலை செய்வீங்களா? இப்ப விஜயபாஸ்கர் என்ன முடிவெடுத்தாரோ அதைத்தான் அன்னைக்கு மதிய எடுப்பாரு. அவ்வளவுதான். அப்ப அவனுடைய அரசியல் உன்னோட 30 வருஷம் பயணிச்சவன், 25 வருஷம் பயணிச்சவன். எனக்கு தெரியாதெல்லாம் சரிதானா? இவரு எவ்வளவு வேலை பயணிச்சவரு? நீ எந்த அதிமுகவை டம்ப் பண்ணி பேசுனியோ அந்த அதிமுகவை உன்னுடைய வேட்பாளர் ஆக்கணும்னா எப்படி ஜனங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எப்படி உன் கட்சியார் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு அரசியல் வந்துட்டு அடிப்படை தெரியாம காலை விட்டது அப்படின்றது. இது தப்பா இருக்கு. உங்களுக்கு என்ன 13 பேர் ஆதரிக்கிறான்ல, இந்த 13 பேர் நிச்சயம் உங்களோட தான் இருப்பான். புதுசா வர்றான்ல, இவன் எல்லாம் துரோக சுத்தத்தோட வருவான். அவ்வளவு வேலை இருந்த கட்சியே விட்டுட்டு வரான் அப்படின்னா உன்னை தட்டி விட்டு போறது எவ்வளவு நாள் ஆகும்? இப்படிதானே நீங்க யோசிப்பீங்க. அங்கே சினிமால நடிச்சவர் தான். சினிமாலே இப்படிதானே நீ என்ன பண்ணுவான்? காட்டி கொடுத்துட்ட உடனே என்ன பண்ணிடுவான்? கடைசி நேரத்துல ஒரு சிங்கம் ஏதோ ஒரு படத்துல பாத்துட்டேன், அவ்வளவுதான் காலம் இருந்தவனையே காட்டி கொடுத்துட்டு என்கிட்ட வந்தீங்க, என்கிட்ட போட்டு நீங்க சரியா இருப்பீங்களா? கடைசியில அவனை சுட்டு முடிச்சோடனே இவனை சுட்டு போயிடுவான்ல ஹீரோ இல்லையா? அந்த அறிவு கூட இல்லை இவனுக்கு. அரசியல்ல சரிபட்டு வராது. அரசியல் அப்படின்றது கட்சி வந்துட்டு ஒரு பற்றுதலால ஏற்படுது. ஆனா அந்த கொள்கையை வச்சுதான் நீங்க டெவலப் பண்ணணும். அது வந்துட்டு திக்கன் ஆகும். என்னோட ஆள் அங்க, நீ வா என் கட்சிக்கு வரலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை, நான் உனக்கு அடைக்கலம் தரேன், எல்லாமே தரேன். அங்க வேட்பாளர் மதிய அழகன் தான் அப்படின்னா முடிஞ்சு போச்சுல கதை. மக்கள் என்ன நினைப்பாங்க? விட்டுத்தர பாத்தியா? அப்படித்தானே யோசிப்பீங்க. இப்ப நீங்க கரூர்காரர்னு வச்சுக்கோங்க, அப்படித்தானே யோசிப்பீங்க. நல்லா இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஆள் வந்தா தூக்கி போட்டு மறுபடியும் மதிய அழகு சீட் கொடுக்குறாரு பாத்தியா அவரு அப்படின்றது அதான் நினைப்பான். இப்ப 68 ஓட்டு வாங்குற மதிய அழகு 81,000 ஓட்டு இடைத்தரல ஜெயிச்சிருவார். திமுக ஓட்டு அது 70,000, அது ஸ்டே ஆகும். புரியுதுங்களா நான் சொல்லக்கூடியது? இது வந்துட்டு பொதுவாக இருக்கக்கூடிய வாக்காளருடைய மக்களுடைய உளவியல் இது. ஆனா விஜய் வந்துட்டு இவங்களை எப்படி பயன்படுத்த போறாருன்னு தெரியல. இவங்களை கூட்டிக்கிட்டு வேட்பாளர் நீங்க வேட்பாளர் அறிவிக்கலாம்னா அவங்க ஓட்டுவாங்க, மறுபடியும் சுயேட்சா போட்டு காலி பண்ணாலும் காலி பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்குது சிக்கல். பார்ப்போம். அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாகுது, விமர்சனத்திற்கு உள்ளாக்குது. அதே ஒரு அதிருப்தியில இருக்கிற ஒரு மாற்றுக் கட்சியினர் திமுகவுக்கு போகும்போது அது பேசு பொருள் ஆக மாட்டேங்குது, அது ரொம்ப விவாதத்திற்கும் உள்ளாக மாட்டேங்குதே. ஏன்? அது அரசியல் கட்சி ரசிகர் மன்றம். இப்ப வரைக்கும் தாவேகாவை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இப்படி பாருங்க திருக்குமாரன், எந்த இடத்துலயாவது விஜய் அவருடைய வேட்பாளர், நம்முடைய வேட்பாளர் இவர்தான், யாரு? என் தம்பி அது பஸ்ல ஏத்திருக்காரா? இல்ல, அவர் எல்லா 233 தொகையிலையுமே விஜய் கதையெல்லாம் வேணாம். இந்திரா காந்தி பரப்புரை பண்ண வந்தா கூட யாரு வேட்பாளர்னு சொல்லுவாங்களா இல்லையா? அவங்கள பக்கத்துல நிக்க வச்சுதான் பேசுவாங்க. அவங்க மட்டும் ஏறி நின்று பேசிட்டு போயிட்டா சரியா போயிடுமா? அடையாளப்படுத்த வேணாம் நீங்க. அடையாளப்படுத்தாத ஒரு அரசியலை நீங்க பண்றீங்க. திமுக எப்படி பண்ண பெஞ்சமின் வந்து சேர்ந்திருக்கிறாரு, 5000 பேரோட சேர்ந்திருக்கிறார் அப்படின்றாரு. ஏன் அந்த நம்பிக்கையோட வர பெஞ்சமின்? எப்படி இருந்தாலும் உடனடியா திமுக பெறுகிறாரு. அந்த இடத்துல மதுரை வாயில அவர் ஜெயிச்சாரு. இப்ப அங்க ஒருத்தர் திமுக வேட்பாளர் 2 ஜெயிச்சிருக்காரு, இப்ப தோத்துருக்காரு. மறுபடியும் 2 பேர் சீட்டு கேட்டாங்கன்னா அவரு ஸ்டாலின் இவரு தான் கொடுப்பாரு, இவரு தரமாட்டாரு அவனை சீக்கிரம். அப்ப வேற ஒரு இடத்துல அகாமடேட் பண்ணுவாரு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு?
கட்சிக்காரன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். விஜய் காம்ப்ரமைஸ் ஓட்டு போடுவார? ஏன்னா அவங்க 2 பேரும் அடையாள கொடுத்த ஓட்டுங்க. பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர், ஏற்கனவே இருக்கிற அந்த கணபதி, அங்க இருக்கிற சிட்டிங், ஏற்கனவே இந்த சிட்டிங் எம்எல்ஏ. அப்போ திமுக அவனுடைய அடையாளத்தோட மக்கள் பத்தியில போனவன் கணபதி தான், நீங்க கிடையாது. சோ கொஞ்ச நாள் அவர் இருக்கட்டும் அப்படின்னு விடுவாங்க, ஒரு தேர்தலை விட்டுருவாங்க. இவரை கன்வின்ஸ் பண்ணி இவர் சீட்டு கொடுப்பாங்க இதுக்கு அடுத்த தேர்தலில். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பெஞ்சமின் எடுத்து மக்களவை தேர்தலை கூட நிறுத்துவார் ஸ்டாலின், கவலைப்பட மாட்டாரு. புரியுதுங்களா? ஆனா அந்த சட்டப்பேரவை தேர்தலில் இருக்கிறவன், கவுன்சிலர் என்னவன், அவனெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த நாலேஜ் அங்க இருக்குதா? கிடையாது. இல்லை, இப்பதான் கட்டமைப்பு ரீதியா அந்த கட்சி அதுதான். அதுல வந்துட்டு அவன் அந்த டிஸ்டர்பே ஆகாது. அதனால இவர் வந்து நிப்பான், அவனும் வந்து நிப்பான், எல்லாரும் 2 பேரும் 2 இடத்துல வேலை செய்வாங்க, ஒன்றும் ஆகாது. இந்த ஆளுக்கு மேல இருக்கக்கூடிய பற்றும் ஓட் ஆகும், திமுக மேல இருக்க பற்று அந்த ஆளுக்கு ஓட் ஆகும், எல்லாமே வந்துட்டு பிளஸ் ஆகும். அதனால தான் திமுக வந்து சேரும்போது பிரச்சனை ஆகிறது இல்லை. மற்ற இடத்துல அதெல்லாம் பேசு பொருள் ஆகிறதுக்கான காரணம். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இடைத்தேர்தல் கண்டிப்பா தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த இடத்துல திமுக மீண்டும் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? டிஃபென்ஸ் அது எப்படி அப்படின்னா, இப்ப கரூர் அப்படின்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்காக கரூர் இல்லாட்டி திருச்சி கிழக்கு எங்க வேணாலும் வச்சுக்கோங்க. அங்க எவ்வளவு பவர் ஃபெயிலியர் ஆச்சு, எவ்வளவு சட்டம் ஒழுங்கு ஆச்சு. இந்த ஒரு 6 மாசம் ஆயிடும் தேர்தல் நடக்கிறதுக்கு. இன்னொன்னு ஆரம்பிச்சாங்க. இந்த 6 மாசம் என்ன நடந்துச்சு இல்ல, அதுக்குள்ள மக்களுக்கு ஒரு சல்லன், அது என்னடாவது பூச்சப்பு இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை நீங்க காசு கொடுத்தாலும் முடிச்சு வச்சிருவாங்க. இல்ல பரவாயில்ல விஜயை விட்டு பார்ப்போம், அப்படிதானே பரவாயில்ல ஓட்டு போடுறத சொல்றாங்க, அப்படி விடணும் அப்படி நினைச்சாங்கன்னா ஒரு ஸ்லண்டர் மார்ஜின்லயாவது அவர் ஜெயிச்சுள்ளார். தற்போதைய அரசியல் சூழல் குறித்து பல்வேறு கருத்துக்களை, உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.